Hi, hello, வணக்கம் and welcome to STEM Guru. நம்மள அறியாமலே நம்ம ஃபோன்லேருந்து delete ஆன இமேஜஸை வேறு எந்த ஆப்ஸும் இல்லாமல் எப்படி ரெக்கவரி பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது கூகுள் ஃபோட்டோஸில் இருந்து ரெக்கவரி பண்ணலாம். கூகுள் ஃபோட்டோஸ் மூலம் நம்ம இமேஜஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நம்ம மொபைலை ஜிமெயில் அக்கௌண்ட்டோட முதலாவது கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம முதலாவது செய்ய வேண்டியது என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் பாரில் உள்ள சிங்க் பட்டனை கிளிக் செய்யணும். இப்போது மொபைல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணணும். அதில் கூகுளை செலக்ட் பண்ணால் நம்ம மொபைலில் கனெக்ட் ஆகியிருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்ஸை காட்டும். நமக்கு எந்த ஜிமெயிலோட சிங்க்ரோனைஸ் பண்ணணுமோ அந்த ஜிமெயிலை செலக்ட் பண்ணி சிங்க் கொடுக்கணும். அல்லது ஆப்ஷனில் போய் சிங்க் ஓவில் கொடுத்தா ஆட்டோவாக சிங்க்ரோனைஸ் ஆகும். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் ஃபோட்டோஸுங்கிற ஆப் இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ஃபோட்டோஸை டவுன்லோட் செய்யணும். கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணினதும் எந்த ஜிமெயில் மூலமாக நம்ம இமேஜஸை ரெக்கவரி பண்ணணுமோ அந்த ஜிமெயிலை செலக்ட் பண்ணி டர்ன் ஆன் பேக்கப்பையும் செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக ரெக்கவரி ஆக வேண்டிய இமேஜ் குவாலிட்டியை செலக்ட் செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கூகுள் ஃபோட்டோஸ் பற்றின இன்ட்ரோ வீடியோ ஒன்று வரும். அதை ஸ்கிப் பண்ணலாம் அல்லது நெக்ஸ்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். இமேஜஸ் இப்போ ரெக்கவரி ஆகும். இது மூலம் நம்ம இமேஜஸ் மட்டுமல்ல வீடியோஸையும் ரெக்கவரி பண்ணிக்கலாம். கூகுள் ஃபோட்டோஸில் சிங்க்ரோனைஸ் பண்ணினதுக்கு பிறகு உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆகிற எல்லா பிக்சர்ஸும் கூகுள் ஃபோட்டோஸ்க்கு அப்லோட் ஆகும். இது மட்டும் இல்லை, உங்கள் மொபைல் கண்டெக்ட்ஸை ஜிமெயில் அக்கௌண்ட்டோடு சர்வ் பண்ணும்போது அந்த கண்டெக்ட்ஸ் எல்லாம் லைஃப் லாங் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததாக இமேஜஸை ரெக்கவரி பண்ணுற ரெண்டாவது முறையை பார்க்கலாம். முதலாவது ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி ஃபைல் மேனேஜர் செட்டிங்கில் போய் ஃபைலெல்லாம் ஹிடன் ஆகியிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே ஃபைல்ஸ் எல்லாம் ஹிடன் ஆகி தான் இருக்குது. அடுத்ததாக டிவைஸ் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணி DCIM ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இந்த DCIM ஃபைல் டீட்டெயில்ஸ் பார்த்தா 1.9 GB இருக்கிறதா காட்டுது. அடுத்ததாக DCIM ஃபைலை ஓப்பன் பண்ணுனா கேமரான்னு ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. இந்த கேமராங்கிற ஃபோல்டர் டீட்டெயில்ஸ் பார்த்தா வெறும் 44 KB தான் காட்டுது. இப்போ நம்ம ஃபைல் மேனேஜர் செட்டிங்கில் போய் ஹிடனான ஃபைல்ஸ் எல்லாம் ஷோ கொடுக்கணும். இப்போ நமக்கு .thumbnailங்கிற நேமில் புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று ஷோ ஆகுது. 1.9 GB ஸ்டோரேஜ் கொண்டிருக்கு. இந்த .thumbnails ஃபைலுக்கு நம்ம மொபைலில் ஸ்டோர் ஆகின எல்லா இமேஜஸும் இருக்கும். பட் இந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் அளவுக்கு கிளியராக இருக்காது. இப்போது இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேலரியில் உள்ள இதே இமேஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கேலரியில் உள்ள ஒரிஜினல் இமேஜை டிலீட் பண்ணிவிட்டு .thumbnails ஃபைலில் இதே இமேஜ் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். .thumbnail ஃபைலில் இப்போவும் அதே இமேஜ் இருக்குது. இந்த முறை மூலம் நீங்கள் கடைசியாக ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணினதில் இருந்து அல்லது புது மொபைலாக இருந்தால் நீங்கள் பாவிக்க தொடங்கினதில் இருந்து ஸ்டோர் ஆன எல்லா இமேஜஸையும் ரெக்கவரி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு போனஸ் ட்ரிக் ஒன்று பார்ப்போம். ஃபைல் ஒன்று ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எந்த ஆப்ஸையும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஃபோல்டரின் நேமுக்கு முன்னாடி .ஒன்று சேர்த்து ரீநேம் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஹைட் ஆகிரும்.
திருப்பி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர் செட்டிங்கில் போய் ஷோ ஹிடன் ஃபைலில் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.